ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பருவம் 3 பயிற்சி 1.1 உள்ள 3ஆம் கணக்கில் 3ஆம் சம் இன்றைக்கி பார்ப்போம்ப்பா. இதில் சுருக்குக 1 3/5 + 5 4/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை நம்ம விரிவாக செய்வோம். கணக்கு எழுதிக்கோங்க. 1 3/5 + 5 3/7 இதெல்லாம் நம்ம இப்போ இந்த கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றுவோம். தகா பின்னமாக மாற்ற என்ன பண்ணணும்? முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கி தொகுதியோட கூட்டணும். சரியாடா? அப்புறம் இங்கே முழு எண்ணையும் பகுதியும் பெருக்குங்க. ஓரைன் 5 இங்கே 5 இருக்கு, இங்கே 1 இருக்கா? அப்புறம் இது ஓரைன் 5. இப்போ 5 பெருக்கல் 3 என்ன வரும்? இங்கே இப்படியே உங்களுக்கு பெருக்கி போட்டுறேன். 1 பெருக்கல் 5 + 3/5 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? முழு எண் பகுதி பெருக்கணும். என்ன இருக்குது? 5 7 பெருக்கணும் ப்ளஸ் தொகுதியை கூட்டணும் /7. சரிடாப்பா? இப்போ இது என்ன வரும்? ஓரஞ்சு 5 5 கூட 3 கூட்டினா 8 8/5 ப்ளஸ் 7 35 35 4 கூட்டினா 39/7. சரிடாப்பா? இதில் என்ன கொண்டுட்டோம். இப்போ என்ன பாருங்கள், பகுதி நமக்கு சமமாக இருக்க கூட்டுறதுக்கு இல்லை, வெவ்வேறு எண்கள் உடையதாக இருக்கா? அப்போனா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரே எண்ணாக கொண்டு வர போகிறோம். அப்போனா இந்த வேற்றின பின்னங்கள் ஓரின பின்னமாக மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற பகுதியை கொண்டு போய் மேலங்கிலையும் பெருக்க போகிறோம். சரியாப்பா? சமான பின்னங்களில் பின்னுவோமா? 7 தொகுதியிலையும் பகுதியிலையும் பெருக்க வேண்டியதான். இங்கே இருக்க 5 தொகுதியின் பகுதியும் பெருக்க போகிறோம். அப்புறம் இது ரெண்டையும் பகுதியும் பெருக்கலாம். சரியாப்பா? இப்போ பெருக்குங்க. இங்கே 7 பெருக்கணும் என்ன வரும்? இங்கே 5 பெருக்கிறோம். 8 56 /5 35 ப்ளஸ் 39 5 பெருக்குவோம். 5 45 மீதி 4 5 15 15 4 கூட்டினா 19 அப்புறம் 195/35. இப்போ பகுதி சமமாயிடுச்சாடா? இப்போ நமக்கு பகுதியில் ஒரு 35 எடுத்து போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 195ஓட 56 கூட்டுறோம். கூட்டினா என்ன கிடைக்குது? 11 மீதி 1 9 10 15 மிச்சம் 1 251. சரியாப்பா? இது நமக்கு என்ன பின்னம் வந்துச்சு? தகா பின்னம். ஆனால் என்ன கொண்டு வரணும்? நம்ம இதே போல் கலப்பு பின்னமாக கொண்டு வரும். அப்போ நான் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றினா இது என்ன? அது 251 35ஆல் வகுத்துருவோம். சரியாடாப்பா? அப்போனா இங்கே 2 நம்பர் எடுங்க. 20 இதை விட இது பெருசாக இருக்குது. அப்போனா வகுக்க முடியாது. அப்போனா 251 கூட எதை பெருக்குனா வரும் பார்த்தோம்னா 35 7ஆம் வாய்ப்பாடு வச்சு பார்ப்போம்ப்பா. 7 35 மீதி 3 7 21 21 3 கூட்டினா 24. அப்போனா 7 35 246. சரிடாப்பா? இப்போ இதை கழிங்க. கழிச்சா நமக்கு என்னம்மா கிடைக்குது? சாரி, 7 இங்கே 35. அப்பா இங்கே 6 போட்டுவிட்டேன். 7 35. அப்போ நான் இங்கேருந்து 1 5 கழிக்க முடியாது. அப்போ நீங்கள் கடன் எடுத்தோன்னா இது 4 இது 14. அப்போ நாங்கள் 11 5 போக 6. இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னம் எதுன்னா ஈவு மீதி வகுக்கும் என்னதுவோமா? அப்போ நான் ஈவு எவ்வளவு? 7 மீதி 6 வகுக்கும் n. இங்கே என்ன பகுதி இருக்கோ அதே தான் இங்கே நமக்கு கிடைக்கும். சரியாடப்பா? ஓகே, அடுத்த சம். அடுத்து 4ஆம் சம்னா 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. சரியா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் கேட்கல, வேறுபாடு. வேறுபாடு என்ன வித்தியாசம்னாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 2 பின்னங்களை கழிக்க போகிறோம். சரியாப்பா? சரி, எடுத்துக்கலாம். பரணமா வேறுபாட்டுனால கழித்தல் அடையாளம் போட்டிருக்கோம். இப்போ இங்கே பகுதி சமமாக இருந்துச்சுன்னா நம்ம கழித்து போட்டுடலாம். சரியாப்பா? இங்கே 9 இங்கே 9 இருந்துச்சு, நம்ம 9 போட்டு தொகுதியை கழித்து போட்டுருவோம். ஆனால் இங்கே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீச்சமாக எடுக்கணும், இல்லைன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிட வேண்டியதான். சரியாப்பா? இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம்? போன சம்மில் கூட்டலை செஞ்சாப்புல இந்த 9 இங்கே இருக்கிற தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்க போகிறேன். சரியாப்பா? சரி, இங்கே இருக்கிறியெல்லாம் என்ன பண்ணலாம்? தொகுதியிலையும் பகுதியிலையும் பெருக்க வேண்டாம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் பெருக்கி போட்டுருவோம். சரி, இதையே பெருக்கிட்டோம்ல. சரிடா. 7 8 56 9 63. சரிடாப்பா? இங்கே நம்ம பெருக்கலாம். 9 2
18/9 சரியாப்பா? அதுக்கடுத்து நமக்கு இங்கே பகுதி சமமாயிடுச்சு. ஒரு 63 எடுத்து போட்டுருங்க. அதுக்கடுத்து மேலே 56 கழித்தல் 18 சரிடாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கழிக்க வேண்டியதான். 56லேருந்து 18 கழிச்சா 6லேருந்து 8 கழிக்க முடியாது. அப்படின்னா இங்கே 4, இங்கே 16. 16 8 போச்சுன்னா 8, 4 1 போச்சுன்னா 3. அப்படின்னா இதனுடைய ஆன்சர் 38/63. நம்ம இது என்ன பண்ணலாமா, நமக்கு கொடுத்தது தகா பின்னமாக தான் கொடுத்துருக்காங்க. சார் தகு பின்னமாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. வந்த ஆன்சர் தகு பின்னமாக வந்துடுச்சு. நம்ம கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கலப்பு பின்னம் மாற்றுவோம். சரியாடப்பா? அது இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். இதனுடைய ஆன்சர் 38/63. சரியாப்பா?